சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளொடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் ரவிபின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயார் அடிக்கின்ற போது காதன் மணிப்பிடியோடங் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாயன கண்டேன். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமலை மன்றம் திருவையாறை இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 12வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு சிலரை தந்தை வைத்து அறிமுகம் செய்ய வேண்டும், ஒரு சிலரை பிள்ளைகளை வைத்து அறிமுகம் செய்ய வேண்டும். இப்போதைய பொழிவாளரை நாம் அவர் தந்தை வைத்து சொல்லியாக வேண்டும். நெல்லை காசு பிள்ளை இலக்கிய வெட்டத்தின் மூசு சங்கர் ஐயாவின் மகள். ஐயா அவர்களின் தமிழ் பற்று சைவம் பற்று உலகம் அறிந்தது. அவரின் புதல்விதான் இன்று நம்மிடையே பேச வந்திருக்கும் அம்மையார் சிவநெல்லை வடிவா அவர்கள். இவர் நக்கீரதேவ நாயனார் திரு எழுக்குன்றிருக்கையை நமக்கு பொருளோடு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறார். இவர் ஆங்கிலத்தில் முதுகலை மற்றும் இளங்கலை கல்வியும் பெற்று ஆங்கிலேய ஆசிரியராக பணியாற்றியவர். இப்போது இவர் துணியகத்தை நடத்தி வருகிறார். இவர் சைவ சித்தாந்தம் ஆதீன வகுப்பும் சங்கரா கலை கல்லூரியை நடத்தும் பட்டமும் கற்று வருகிறார். இன்றும் முதல் மதிப்பெண் வாங்கும் மாணவி. இவரை பற்றி சொல்லிவிட்டு இவர் தந்தையை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நமது பொருளுணர்ந்து ஓதுவோம் குழுவிலும் பங்களிப்பவர். 3ஆம் திருமுறைக்கு பொருள் சொல்லியும் வருகிறார். அப்படிப்பட்ட அம்மையார் அவர்களை இப்போது பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
அம்மா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னேறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கேடும் அவன் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. பொருந்துதன் பூரவினில் கொன்றை பொன்சோரி தர தொன்று பைம்போன் செருந்திசம் பொன்மலர் திருநெல்வேலி ஊரை செல்வர்தாமே. என்றும் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் சித்தி விநாயக பெருமானையும் அம்மை காந்திமதி உடனாய சுவாமி நெல்லையப்பர் பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய் எனும் முக்கரணங்களால் வணங்குகிறேன். குருவருளையும் திருவருளையும் நினைந்து போற்றுகிறேன். பன்னிசையை உலகமெல்லாம் பரவும் வண்ணம் சீரிய தொண்டுகள் புரிந்தும் சைவமும் தமிழும் தழைக்க பல்வேறு பணிகள் புரிந்தும் வரும் நமது பேராசிரியர் பெருமகனார் முனைவர் கோப்பா நலசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். இந்த 11ஆம் திருமுறை நிகழ்வில் மட்டுமல்லாது என்னை பல்வேறு திருமுறைகளின் தொகுப்புகளிலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் ஈடுபடுத்தி ஊக்கம் அளித்துக் கொண்டு வரும் சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரன் அமைப்பின் சகோதரி லாவண்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய பணிகளும் இந்த அளப்பரியன சொல்லி மாளாது. நாம் இப்பொழுது சிந்திக்க இருப்பது நக்கீர தேவ நாயனார் அருளி செய்த திருவெழுக்கூற்றிருக்கை என்னும் நூல். முன்னுரையாக சில சிந்தனைகளை பார்ப்போம். திருநாரையூரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் அருள் பெற்ற சோழ மன்னன் ராஜராஜ அபயகுலசேகரனது வேண்டுகோளின்படி மூவர் அருளிய தேவார திருப்பதிகங்கள் இருக்கும் இடத்தை அறிவித்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். இவரே இத்திருப்பதிகங்களுக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபில் வந்த பெண்ணை கொண்டு இசை அமைக்க செய்து மூவர் தேவாரங்களை 7 திருமுறைகளாகவும், மாணிக்க வாசகரது திருவாசகம் திருக்கோவையார் 8ஆம் திருமுறையாகவும், திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறையாகவும், திருமூலரின் திருமந்திரம் 10ஆம் திருமுறையாகவும், திருமுக பாசுரம் முதலாக அமைந்த பிரபந்தங்களுடன் தன்னுடைய 10 பிரபந்தங்களையும் சேர்த்து 11ஆம் திருமுறையாக வகை செய்தவர் ஆவார். எம்பெருமான் இறையனாரின் திருமொழி திருமுக பாசுரம் முதற்கண் இடம்பெற்றிருக்க இதன் தனிச்சிறப்பாக அமைந்துள்ளது இந்த நூலுக்கு. இந்த திருமுறையின் 12 ஆசிரியர்களுள் பெருமான் என்றும் உள்ளவன். ஆக நாயன்மார்கள் அவர்களுள் மூத்தவரான காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள் ஆகியோர் திருத்தண்ட தொகையில் இடம்பெற்றிருக்க ஏனைய எண்மரும் நம்பி ஆரூரர் காலத்திற்கு பிற்பட்டவர்கள் ஆவார்கள். நக்கீரர் சங்ககால நக்கீரர் என்றும் பிற்கால நக்கீரர் என்றும் ஆய்வறிஞர்களால் பேசப்படுகின்றார். திருவிளையாடற் புராணங்களில் கூறப்படும் நக்கீரர் வரலாறே இன்றைய சமய உலகில் வழக்காக உள்ளது. அவருடைய கால ஆராய்ச்சிக்குள் புகாது நூலினை சிந்திப்போம். சிவபெருமானை போற்றி அருளிய 25ம், விநாயகரை போற்றி அருளிய 3ம், முருகப்பெருமானை போற்றி அருளிய 1ம், சிவபெருமானின் திருவருள் பெற்ற அருளாளர்கள் பெருமையினை விரித்துரைக்கும் 11 நூல்களுமாக மொத்தம் 40 பிரபந்தங்கள் அடங்கிய திருமுறையாக விளங்குகிறது இந்த 11ஆம் திருமுறை. திருவெழுக்கூற்றிருக்கை தவிர நக்கீர தேவ நாயனார் கைலை பாதி காலத்தி பாதி, திரு ஈங்கோய் மலை 70, திரு வலஞ்சுழி மும்மணி கோவை, பெரும் தேவபாணி, கோபப்பிரசாதம், கார் 8, போற்றி திரு கலிவெண்பா, திரு முருகாற்றுப்படை, திரு கண்ணப்பதேவர் திருமரம் என்பனவாகும். நாம் சிந்திக்க இருக்கும் இந்த திருவெழுக்கூற்றிருக்கை சிறப்பும் தனித்துவமும் வாய்ந்த ஒரு நூலாக விளங்குகிறது. இந்த நூலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 1 முதல் ஒவ்வொரு எண்ணாக படிப்படியாக கூட்டியும் குறைத்தும் வரும் வகையில் 7 எண்கள் வரை அமையும் பாடல் எழுக்கூற்றிருக்கை ஆகும். இப்பாட்டு அகவற்பாவில் அமைகிறது.
இது மிறை கவி என்னும் சித்திர கவிகளுள் ஒன்றாகும். இதனை தேர் போன்ற ஓவியத்துள் எண்ணு பெயர் முறையாக அமைய அடைத்து காட்டுவர். எனவே இது ரதபந்தம் என்றும் வழங்கப்பெறும். இதனுள் நம் பெருமானுடைய அருட்செயல்கள் யாவும் கூறப்பட்டுள்ளன. இந்த நூலில் உள்ள எண்ணு பெயர்கள் சில பொருளால் எண்ணு பெயராக அமையாது, சொல்லால் எண்ணு பெயராக அமைவனவாக இடம்பெற்று உள்ளன. எடுத்துக்காட்டாக 6 என்பது எண் 6 குறிக்காமல் கங்கை ஆற்றினை குறிப்பதாக இருக்கிறது. அதுபோல நிறைய இடங்களில் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். இது போல ஞானசம்பந்தர் தனது தந்தையார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தம்முடைய அத்தனை பதிகங்களையும் பாடிய பயன்களை தருமாறு ஒரு திரு எழுக்கூற்றிருக்கையை அருளியுள்ளார். சீர்காழி திருத்தலத்தில் இயற்றப்பட்டது. 1ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழில் திரு எழுக்கூற்றிருக்கை அருளியுள்ளார். திருமங்கையாழ்வார் வைணவ இலக்கியத்தில் திரு எழுக்கூற்றிருக்கையை செய்திருக்கிறார். 55 வரிகளை கொண்ட இந்த நூலினை முழுமையாக ஒரு முறை பார்ப்போம். பிறகு நாம் அதை பகுதி பகுதியாக சிந்திப்போம். நூல். திருச்சிற்றம்பலம். ஓருடம்பு ஈருரு வாயினை ஒன்று புரிந்து ஒன்றின் ஈரிதழ் கொன்றை சூடினை மூவிலை சூலம் ஏந்தினை சுடரும் சென்னி மீமிசை இரு கோட்டு ஒருமதி எழிற்பெற மிளைச்சினை ஒரு கணை இருதோள் செவியுற வாங்கி மூவெயில் நாற்றிசை முரணரன் செகுத்தனை ஆற்ற முன்னெறி பயந்தனை செறிய இரண்டும் நீக்கி ஒன்று நினைவோர்க்கு உறுதியாயினை அந்நெறி ஒன்று மனம் வைத்து இரண்டு நினைவிலோர்க்கு முன்னெறி உலகம் காட்டினை அந்நெறி நான்கென ஊழி தோற்றினை சொல்லும் ஐந்தலை அரவசைத்து அசைந்தனை நான்முகன் மேன்முகம் கபாலம் ஏந்தினை நூல்முக முப்புரி மார்பில் இருவர் அங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவர் நின் ஆதி காணாதி இருவர் மூவுலகு உழன்று நாற்றிசை உழிதர ஐம்பெரும் குன்றத்து அழலாய் தோன்றினை 6 நின் சடையது 5 நின் நிலையது 4 நின் வாய்மொழி 3 நின் கண்ணே 2 நின் குழையே 1 நின் ஏரை ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இருக்களிற்று உரிவை போர்த்தனை நெருங்கி முத்தி நான்மறை ஐம்புல நடக்கிய அறுதொழிலாளர்க்கு உறுதி பயந்தனை 7 இந்நரம்பு இசைத்தனை 6 அமுதம் பயந்தனை 5 விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை ஆல நீழல் அன்றிருந்து அறநெறி உரைத்தனை அறநெறி 4 கேட்க நன்கு இனிது உரைத்தனை நன்றி இல்லா முன்னீர் சூர்மாக்கு கொன்று அங்கு இருவரை எரிந்த ஒருவன் தாதை ஒருமிடற்று இருவடி வாயினை தருமம் மூவகை உலகம் உணர கூறுவை 4 வகை இலக்கண இலக்கியம் நலத்தக மொழிந்தனை ஐங்கனை அவனொடு காலனை அடர்த்தனை அறுவகை சமயமும் நெறிமையில் வகுத்தனை 7 ஓசை இராவணன் பாட தாழ்வாய் கேட்டவன் தலையழி பொருத்தினை ஆரிய சிந்தையாகி ஐங்கதி தேருடு திசை செல விடுத்தோன் நாற்றோள் நலனே நந்தி இங்கு இருடி என்று ஏற்ற பூதம் 3உடன் பாட இருக்கண் முந்தை ஒரு கணம் கொட்ட மட்டு விரிய அலங்கல் மலைமகள் காண நட்டம் ஆடிய நம்ப அதனால் சிறியேன் சொன்ன அறிவின் வாசகம் வரிதன கொள்ளா ஆகல் வேண்டும் வெறிக்கமள் கொன்றையோடு வெண்ணிலவு அசை அணிந்து கீதம் பாடிய அண்ணல் பாதம் சென்னியில் பரவுவன் பணிந்தே. இவ்வாறு இந்த நூலை அமைத்திருக்கிறார். நூலை நிறைவு செய்துட்டு நக்கீரர் ஒரு வெண்பா தரார். அது பணிந்தேன் நின் பாதம் பரமேட்டி பால் நீர் அணிந்து ஆலவாயில் அமர்ந்தாய் தனிந்து என் மேல் மெய்யறிவு தீர பணித்தருள் வேதியனே ஐயுற ஒன்றின்று அமர்ந்து இந்த வெண்பாவோட முடிக்கிறாரு. இதுதான் நூல். இந்த நூல்ல நம்ம வாசிக்கும் போதே பார்க்கிறோம் 1லிருந்து 7, 7க்கு அப்புறம் அப்படி நடுவுலையுமே 4, 3, 2, 1 அப்படி குறைந்து கூடியும் வரும். அதை மிக அழகான சிந்தனைகள் அங்க இருக்குது. அதை பகுதி பகுதியாக இப்ப சிந்திப்போம். ஓருடம்பு ஈருரு வாயினை ஒன்று புரிந்து ஒன்றின் நீரிதழ் கொன்றை சூடினை
அதாவது பெருமான் ஒரு உடம்புல 2 வடிவங்கள் தாங்கி இருக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம். அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்பது பெண், ஈஸ்வரன் பெருமான். அம்மையை தன்னில் பாதியாக கொண்ட பெருமான் அவன் அருள் சக்தியோடு காட்சியளிக்கிறான். அது உயிர்கள் உய்வு பெறுவதற்காக. அந்த மூர்த்தம் 64 மூர்த்தங்கள்ல அந்த அர்த்தநாரீஸ்வர மூர்த்தத்தோடவே இருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருப்பது திருச்செங்கோடு என்னும் திருத்தலத்தில் ஆகும். அங்க இது கொங்கு நாட்டு பாடப்பெற்ற தலத்துல ஒன்னாக இருக்கு. அது ஞானசம்பந்தரோட பதிகம் அங்க இயற்றப்பட்டிருக்கிறது. இதன் புராண பெயர் திருக்கொடிமாட செங்குன்றம் ஆகும். திரு நீலகண்ட பதிகம் அங்கு இயற்றப்பட்டது. அம்மையை தன்னுடைய பாகமாக கொண்ட பெருமானுடைய அந்த மூர்த்தத்தை, அந்த தோற்றத்தை, அது தடக்க லட்சணத்துல அவர் அப்படி இருக்கிறாரு. அதுல நமக்கு திருமுறை அருளாளர்கள் நிறைய இடத்துல கூறியிருக்கிறாங்க. சம்பந்தரை சொல்லும் போது வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், வேயுரு மூங்கில் போன்ற தோழினை தன்னுடைய பாகமா தோழியை கொண்ட அந்த அம்மையை தன்னுடைய ஒரு பங்கில் வைத்திருக்கிற பெருமான் என்றும், அந்த திருநீற்று பதிகத்துல செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று வரும்போது அதையும் சொல்றாரு. மேலும் நம்ம என்ன பார்க்கணும்னா, வரைகெழு மகளோர் பாகமாய் புணர்ந்த வடிவினர் என்ற பல சான்றுகள் திருமுறை முழுவதும் விரவி கிடக்கின்றன. அம்மை தன்னுடைய பாகமாக கொண்டிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற அந்த பெருமானின் தோற்றத்திற்கு. ஒன்றின் ஈரிதழ் கொன்றை என்பது இங்க என்னன்னா, குளிர்ச்சியான இதழ்களை கொண்ட ஒரு காம்பில் 5 இதழ்களை கொண்ட கொன்றை மலரினை சூடியுள்ளான் பெருமான். கொன்றை மலர் பிரணவ வடிவத்தின் இதுவாக பொருளாக அதை கொண்டு இருக்கிறாங்க. பிரணவத்தின் பொருள் பெருமானே தான். அவர் உயிர்கள் அதை உணரும் பொருட்டு தானும் கொன்றையை சூடி அவர்கள் உயிர்கள் வீடு பேரை அடையவே அதை சூடினாய் என்று இங்க சொல்றாரு. ஈரிதழ் என்பது 2 என்ற எண்ணு பெயராக வரலாது. இங்க குளிர்ச்சியான என்ற பொருளை சொல்வதாக அமைந்துள்ளது. இந்த குளிர்ச்சி என்ற பொருளுக்கான சொல்லாக இங்கு அமைந்திருக்கிறது. அந்த ஈரிதழ் கொன்றையை சூடியிருக்கிறாய். அப்புறம் 3 இலைகளை, 3 என்ற இலைகளை போன்ற தோற்றம் உடைய அந்த சூலாயுதத்தை பெருமான் கையில் ஏந்தி இருக்கிறான். அதற்கு பிறகு அந்த கொன்றையை பத்தி சொல்லும்போது நம்ம இன்னொன்னு நம்பி ஆரூரரோட திருமழபாடி பாடல்ல முதல் பாடல்ல சொல்றாரு இல்லையா, பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல நம்ம எல்லா அருளாளர்களுமே பெருமான் கொன்றை சூடி இருக்கிற தோற்றத்தை நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதுதான். அப்புறம் ஒளி வீசும் சடைமுடியில் உச்சியில் 2 முனைகளை கொண்ட ஒரு நிலவு. அது நிலவு வட்டமா இருக்கும். இவன் பிறை நிலவை சூடி இருக்கிறதுனால அதோடைய அந்த முனைகள் கூர்மையான முனைகளை கொண்ட அந்த பிறை நிலவை சூடி இருக்கிறான். சும்மா சொல்லல, நிலவினை அழகு பெற சூடினாய் என்கிறார். அதாவது 2 கோட்டு ஒருமதியை எழில் பெற நிலைச்சினை மிகவும் அழகாக சூடி காட்சி அளிக்கிறான் பெருமான். இத அந்த திருமழபாடி பதிகத்திலேயே நம்பி ஆரூரர் சொல்றாரு, சந்தாரும் குழையாய் சடைநேர் பிறை தாங்கி நல்ல என்ற 7வது பாடல்ல சொல்றாரு. இது போல நிறைய சான்றுகள் எல்லா அருளாளர்களும் நமக்கு தந்திருக்காங்க. பெருமான் சந்திரனை சூடி இருக்கிறது. அடுத்த பகுதியா, ஒரு கணை 2 தோள் செவியுற வாங்கி மூவையில் நாற்றிசை முரண் அரண் சிகுத்தனை ஆற்ற முன்னெறி பயந்தனை. அதாவது ஒரு கணை 2 தோள் செவியுற வாங்கி, ஒரு அம்பினை எடுத்து 2 தோள் பகுதிகளிலும் காதினை சேரும்படியாக செலுத்துறான் பெருமான். 4 திசைகளிலும் சொல்லக்கூடிய வலிமை மிகுந்த அந்த 3 மதில்களை பெருமான் அழிக்கிறார். அப்போ இதுல புராணம் கூறுறது என்ன கூறுதுன்னா, அந்த 3 மதில்கள் சொல்லும் போது வித்துன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் அந்த 3 பேரும் பிரம்மன்கிட்ட வரம் வாங்கி அவங்க அதிகாரம் பெறுறாங்க. அப்போ அவர்கள் அந்த அதிகாரம் கைக்கு வந்த உடனே அவர்கள் தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகிறார்கள். அந்த 3வரையும் அழிக்க வல்லவர் சிவபெருமான் ஒருவனே என உணர்ந்து பெருமானிடம் முறையிடுகின்றனர் பிரம்மன், மால், தேவர்கள் எல்லாருமே. ஏன்னா அவங்க 3 சிறந்த சிவபக்தர்கள். அவங்கள வேற யாராலும் தண்டிக்கவே முடியாது. அப்போ அவர்களுடைய கோட்டைகளை பெருமான் அழிக்கிறாரு. அந்த மாதிரி அழிக்கும் போது ஆனா அவங்கள தண்டிக்கல, அந்த 3 பேரையும் தண்டிக்கல. ஏன்னா அவங்களுடைய பக்திக்கு அவர் மெச்சுறாரு. ஆனா அவங்களுடைய ஆணவத்தை அழிக்கிறாரு.
அதனால அவங்கள அந்த இதுல இருந்து அவங்களுடைய முப்புறங்களை அழிச்சிட்டு 2 பேரை வாயில் காப்போனாகவும் ஒருத்தரை குடமுழா இசைக்கவும் பெருமான் அவங்கள அமர்த்துகிறார். இந்த திருப்புராந்தக மூர்த்தி தத்துவம் அப்படிங்கிறதுல இதை என்ன சொல்லுதுன்னா, திரிபுரத்தை எரி உண்ணுமாறு செய்ததற்கு நம்ம சாத்திர நோக்கோட கொஞ்சம் பார்க்கணும். எப்படின்னா, ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த மும்மலங்களை தான் பெருமான் திருவருள் நோக்கால அதை அழிக்கிறாரு. அதை அழிச்சாதான் உயிர்கள் அவனை நோக்கி செல்ல முடியும். அப்போ இத திருமூலரோட அவரோட திருமந்திரத்துல நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ என்கிறார். அதாவது இதுல முப்புறம்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த மும்மலத்தினதான் அப்படின்னு. நமக்கு புராணங்கள் கூறுகிற ஒவ்வொரு கருத்துலையுமே நம்முடைய வாழ்க்கை முறை அடங்கிதான் இருக்குது. சும்மா கதைக்காக பெரியவங்க சொல்லி வைக்கல, இது எப்படி வந்தது அது எப்படி வந்தது அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. இதுதான் அப்படின்னா இதுக்கு பின்னால உயிர்கள் உய்யும் பொருட்டு நமக்கு நிறைய கருத்துகள், சாத்திர கருத்துகள் அமைந்துள்ளன. அவைகள் எல்லாம் தான் தோத்திரங்களில தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க நம்மளுடைய அருளாளர்கள். சரி, அடுத்து ஆற்ற முன்னேறி பயந்தனை. ஆற்ற பயந்தனை அப்படின்னு எடுக்கணும். எப்படின்னா, முழுவதுமாக உணர்த்தினான். ஆற்ற என்றால் முழுவதுமாக, பயந்தனை என்பது உணர்த்தினான். முன்னேறி என்பது என்ன? முன்னெறிங்கிறது ஞான நெறி. இதை நம்ம அப்பர் பெருமான் வாக்கில் பார்க்கும்போது, முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்றங்கு அடைந்தவர் நன்னெறியாவது நமச்சிவாயவே. இப்போ நமக்கு புரியுது என்னன்னா, நம்ம முன்னேறி நல்ல நெறி, ஞான நெறிய பெருமான் நமக்கு வழங்குறாரு. எல்லா உயிர்களுக்கும் உய்யும் பொருட்டு தான் அவர் செய்யறாரு. அந்த ஞான நெறி என்னன்னா, அது குரு மூலம் நமக்கு வரும். அந்த முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறிய, அவனுடைய அந்த தன் நெறியை தான் நம்ம சரணடையணும். அதற்கு ஒரே வழி நமச்சிவாய மந்திரம் தான். அந்த பஞ்சாட்சரத்தை 5 எடுத்து நம்ம ஓதும் போது நமக்கு அந்த ஞான நெறிக்கான வழி கிடைக்கிறது. அததான் இங்க சொல்றாரு. இதையே சம்பந்தர் வாக்குல பார்க்கும்போது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்கிறார். இதுலயும் அவனை கண்ணீர் மல்கி அவனை உண்மையான அன்போட பெருமானை நோக்கி பார்க்கும்போது அந்த நன்னெறிக்கு நம்மளை உய்க்கிறான். எப்படி? அந்த நமசிவாயம் என்னும் எல்லா வேதங்களிலும் வேதங்களுக்கும் மேற்பட்ட பொருளாக விளங்குகின்ற, மெய்ப்பொருளாக விளங்குகின்ற அந்த நமசிவாயத்தை நம்ம பின்பற்றி கொண்டா நம்ம அடைய போக நெறி ஞான நெறி தான். இதத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த முதல் நெறியினை நீ முழுவதுமாக விளக்குகிறாய். எப்படி விளக்குவான்? எப்படி உயிர்கள் அந்த நெறியை அடையும்? அம்மா அப்பா நீக்க வேண்டிய செயல்கள் 2 இருக்கு. அதை பெருமான் செறிய 2ம் நீக்கி, அதையும் அவனே செய்யறான், நீக்குறான். எப்படி? நல்வினை தீவினை. நம்ம நல்லது செஞ்சாலும் தீயது செஞ்சாலும் மீண்டும் பிறந்து அதை அனுபவிக்கதான் வேணும் இல்லையா? அந்த 2யுமே நீக்கினாதான் நம்ம அவனுடைய திருவடியை நோக்கி போக முடியும். அப்போ அந்த 2யும் நீக்கிற வேலையும் பெருமானே பாக்குறான். நம்ம கருணை, அவனோட கருணை அவ்வளவு இருக்குது. நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பண்ணுவான். அந்த இதுல இன்னொரு விதமாவும் நம்ம எடுக்கலாம். சாத்திர கருத்தை இன்னொரு விதமா எப்படி கொண்டு வரலாம்னா, 2யும் நீக்கி, செறிய 2ம் நீக்கும் போது விருப்பு வெறுப்பு நீக்கி அப்படின்னு எடுத்தோம்னா, உயிர்கள் பக்குவம் அடையும் போது அந்த இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரே போலவே எடுத்துக்கொள்கிற அந்த விருப்பு வெறுப்புகள் நீக்கப்பட்ட நிலையில, இரு வினை ஒப்புன்னு சொல்லுவோம், அந்த பக்குவ நிலையை அடையும் போது அவனுடைய நெறி செல்லக்கூடிய அந்த பாதை நமக்கு இலகுவாக அமைகிறது. அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்படி வரும்போது நீ என்ன செய்யற பெருமானே? நீயே அதை நீக்கிறாய். நீக்கி நினது திருவருள் ஒன்றினையே நினைப்பவர்களுக்கு நீ உறுதியாகிறாய். உறுதியான நிற்கிற, நல்ல துணையாய் நிற்கிறாய் என்று நக்கீரர் இதை இவ்வளவு அழகாக நமக்கு விளக்கி சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல முன்னேறி என்ற சொல்லும் ஓசை வகையில் 3 என்னும் எண் அலங்காரமாக நிற்கிறது. அடுத்தது அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போறது என்னன்னா, அந்நெறி 1 மனம் வைத்து 2 நினைவிலோர்க்கு முன்னெறி உலகம் காட்டினை. அந்நெறி 4 ஊழி தோற்றினை சொல்லும் 5 ஐந்தலை அறவசைத்து அசைந்தனை.
அதாவது அந்த அப்பேற்பட்ட அந்த நெறி ஒன்றையே மனதுக்குள்ள வச்சு அதுல ஐயம் இல்லாம, அதாவது இரண்டு நினைவு இல்லாததுக்கு இருக்கா இல்லையா, நம்பலாமா வேண்டாமா, அந்த மாதிரி இரண்டு இதெல்லாம் இல்லாம அந்த நெறி ஒன்றையே மனதுக்குள்ள வைத்து அதில் ஐயமின்றி இருப்பவர்களுக்கு அந்நெறியில் சிவலோகத்தை காட்டினாய். அதுக்கப்புறம் 4க்கு சொல்றாரு, நான்கென ஊழி தோற்றினை. 4 யுகங்களை பெருமான் படைக்கிறான். அது கிருதா யுகம், திரோதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று நம்ம இப்ப சொல்றோம். அந்த மாதிரி 4 யுகங்களை படைக்கிறான். அப்புறம் 4 ஊழி தோற்றினை. அப்புறம் சொல்லும் ஐந்தலை அறவசைத்து. சொல்லும் என்கிறது இங்க சிறப்பு மிக்க 5 தலைகளை உடைய அந்த அரவங்களை எல்லாம் அவன் உடல் உறுப்புகளில கட்டிட்டு இருக்கான். அவனை கட்டிட்டு அவன் அசைந்தனை, அதாவது நடமிடுகிறான். அந்த பாம்புகளை எல்லாம் அவனை கட்டிட்டு நடபடுகிறான். இதுக்குதான் இங்க 4, 5 அதற்கு அந்த பொருள்பட சொல்றாரு. அடுத்ததுல நான்முகன் மேல்முக கபாலம் ஏந்தினை, நூன்முக முப்புரி மார்பில் இருவர் அங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவர். இதுல நான்முகனாகிய பிரம்மாவோட மேல்முகத்தின் தலை ஓட்டினை கையில் ஏந்தி இருக்கிறாரு. அப்புறம் நூலாலான கயிறு, அதாவது முப்புரி நூல் அணிந்த மார்பையுடைய பெருமானுடைய மார்பில் யார் இருக்கிறான்னா பிரம்மன் திருமால் இருவரது எலும்பு கூடுகளையும் ஒன்றாக ஏந்தி உள்ளார். இருவர் அங்கம் ஒருங்குடன் ஏந்திய அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இது கங்காளம் எனப்படும். இவர்களுடைய உடல்களை தாங்கி இருக்கிற அந்த கோலத்துக்கு கங்காளநாதர் அந்த மூர்த்தம் 64 மூர்த்தத்தில் அவரும் ஒண்ணு இருக்கிறாரு. கங்காளநாத மூர்த்தமாக இருக்கிறது. இதுவும் திருமுறைகளில் நிறைய இடங்கள்ல நமக்கு பதிவாகி இருக்கு. சம்பந்தர் வாக்குல பார்த்தோம்னா திருவிழிமிடலை பதிகத்துல சொல்றாரு, தாங்கரும் காலம் தவிர இருவர் தம்மோடு கூடினார், அங்கம் பாங்கினார் தரித்து பண்டுபோல் எல்லாம் பண்ணிய கண்ணுதர் பரமர், தேங்கொள் பூங்கமுகு தொங்கிலம் கொடிமா செண்பகம் வன்பலா இழுப்பை வேங்கை பூ மகிழால் வெயிற்புகா வீழி மிளலையான் என வினை கெடுமே. முதல் பகுதியில இந்த நம்ம இப்ப பாக்குற அந்த இருவரங்கம் கங்காளநாதர் அந்த இதுக்குள்ள விளக்கம் ஒண்ணு சம்பந்தர் எப்படி தராருன்னா, தாங்கரும் கால தவிர, அதாவது அவங்க அறியும் அயனும் சிவபெருமானுடைய அருள் ஆணையால பெற்ற காலமானது ஒரு நிறைவுக்கு வரும். அந்த நேரத்துல அவங்க இருவருமே நீங்குறாங்க. அவங்க நீக்கப்படும் போது பெருமானை பெருமானால் அவர்கள் நீக்கப்படும் பொழுது அவ்விருவரும் அவங்களுக்கு வேற புகழ் இடமே இல்லை. வேற புகழ் இன்மையால் பெருமானிடமே பேரொடுக்கத்தில் கூடுகின்றனர். அந்த நேரத்துல அவர்களது உடல்களை எலும்பு கூடுகளை தாமே தாங்கி அருள்கிறார் பெருமான். அப்புறம் பின்பு மீண்டும் எல்லா புவனங்களையும் அவர் தோற்றுவிக்கிறார். அத பண்டுபோல் எல்லாம் பண்ணிய கண்ணுதர் பரமர், நெற்றி கண்ணை உடைய பரவனே நீ பண்டு போல் பழமை போலவே திரும்ப எல்லாத்தையும் பேரொடுக்கத்துல நிறுத்திட்டு திரும்ப தோற்றுவிக்கிறாய் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல இந்த கங்காளம் அவங்க 2 பேரையும் தாங்கி இருக்கிற அந்த கருத்து இதுல நம்ம காண முடியுது. அதுக்கப்புறம் வர 2 வரிகளிலையும் என்ன சொல்றாருன்னா, செழுமை மிகுந்த அந்த திருவிழிமிழலை பற்றி சொல்லிட்டு கமுகு தெங்கிளம் கொடிமா செண்பகம் மண்பலர் இழுப்பு இப்படி எல்லா வகையான வளமை மிக்க அந்த ஊர்ல வெயிலே புகாத அந்த திருவிழிமிழலையான் பேரை சொன்னாலே நமக்கு வினை கெடும் அப்படிங்கிறார். அவருடைய நாமத்தை ஓத நமக்கு வினையாவும் கெடுங்கிறார். இதுல நம்ம பார்க்க வேண்டியது முதல் பகுதியில அந்த அரியயன்மால் பற்றிய செய்தி. இதையே திருச்சாளல்ல மாணிக்கவாச பெருமான் சொல்லும்போது, நங்காயி என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோள்மேலே காதலித்தான் காணேடி, கங்காளம் ஆமா கேள் காலம் தர திருவர் தங்காலம் செய்ய தரித்தனன் கான் சாழலோ என்கிறார். இதுலயும் அதே போலதான் அந்த கங்காளன் அவர் ஒருத்தர் கேட்கவும் ஒருத்தர் பதில் சொல்லவுமா அமைது. அந்த பாடல்ல எதற்கு கங்காளத்தை தோல்மையில வச்சிருக்கிறாருன்னா, ஆமா கங்காளத்தை இது பண்ணியிருக்கிறாரு அவங்க 2 பேருடைய உடல்களையும் அப்படிங்கிற குறிப்பை இங்க மணிவாசகர் தரார். இதையே 5ஆம் திருமுறையில அப்பர் பெருமான் சொல்றது,
100 கோடி பிரம்மர்கள் நொந்தனர் 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. 100 கோடி பிரம்மர்கள் தோன்றி மறைகிறாங்க, 6 கோடி நாராயணர்கள் தோன்றி மறைகிறாங்க. கங்கை கரை மணலை எண்ணுனா வரக்கூடிய அளவு இந்திரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் தோன்றி மறைகிறாங்க. ஆனா ஈரில்லாதவன் அழிவில்லாதவன் நம் பெருமான் ஒருவனே, ஈசன் ஒருவனே என்கிறார். அப்படியே அந்த பெருமானுடைய நிலைத்தன்மையையும் மற்ற உயிர்களது நிலையா தன்மையையும் இவ்வாறாக இந்த ஒரு வரியிலேயே நம்ம அழகா புரிஞ்சுவிட முடியுது. அடுத்து வர்றது அவங்க 2 பேரும் சேர்ந்து பெருமானோட அரியும் அயனும் அடிமுடி தேடுறாங்க. தேடி எப்படி போறாங்க? உலகங்களிலும் சுற்றி திரிகிறாங்க, 4 திசைகளிலும் அலைஞ்சிறாங்க. அப்படி தேடி திரிஞ்சு பெருமான அவரால் அடியும் காண முடியல, இவரால முடியும் காண முடியல. 2 பேர் திணறும் போது பெருமான் எப்படி காட்சி கொடுக்கிறான்? 50 குன்றத்தில் நெருப்பு வடிவமாக நிற்கிறான், அழல் உருவாக பெருமான் காட்சி கொடுக்கிறான். இது நடைபெற்றது எங்க? திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இது நாம் அறிந்த ஒரு செய்தியாக விளங்குகிறது. அதற்கு பிறகு 6 நின் சடையது. 5 குன்றம் சொல்லியாச்சு. 50 குன்றத்தில் நெருப்பு வடிவாக நின்றான் பெருமான் சொன்னதுக்கு அப்புறம் 6 நின் சடையது, 5 நின் நிலையது, 4 நின் வாய்மொழி, 3 நின் கண்ணே, 2 நின் குழையே, 1 நின் ஏரே. இதுல என்ன சொல்றாருன்னா, கங்கை ஆறு உன் சடையில் உள்ளது. இங்க 6 என்பது கங்கை ஆறு. 5 நின் நிலையது. பெருமானுடைய 5 தொழில்களாகிய படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் எல்லாமே உன்னுடைய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் இங்கு குறிப்பிடுறாரு. அப்புறம் நீ உரைத்த வேதங்கள் 4, உனக்கு 3 கண்கள், நீ 2 குழைகளை காதணியாக கொண்டுள்ளாய், உன்னுடைய வாகனம் விடையாகிய ஏறு ஒன்றே அப்படின்னு சொல்றாரு இந்த பகுதியில. இதுல எல்லாமே வரிசையா 6, 5, 4, 3, 2, 1 வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் திரும்ப 1ல வர்றார். ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இரும் களிற்று உரிவை போர்த்தனை நெருங்கி. அதாவது இதுல உன்னுடைய பாதி உருவல இருக்கிற அந்த உமையம்மை பயப்படும்படியாக நீ என்ன பண்ண? பெரிய யானையோட தோலினை உரித்து போர்த்தினாள். அதை பார்த்து அம்மை பயப்படுறா. அதுதான் உமையவள் நடுங்குறா அப்படின்னு சொல்றான். இத இருங்களிறு என்பது பெரிய யானை என்ற பொருள்படுகிறது. இரு எனும் பதம் சொல்லால் எண்ணு பெயராக இங்க அமைது. யானை தோல் போர்த்திய வீர செயலுக்கு அம்மை பயந்த அந்த அஞ்சிய அந்த இதுவானது, அந்த நிகழ்வானது நிறைய இடங்கள் திருமுறையில காண முடியுது. திருச்சேரை பதிகத்துல அப்பர் பெருமான் சொல்றாரு, விரித்த பல்கதிர் கொள் சூலம் வெடிபடு தமர்கம் தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்ச கண்டு வெண்டிரு மணிவாய் விள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே அப்படிங்கிறார். அவர் சூலம், வெடிபடு தமர்கம் இதெல்லாம் வச்சுட்டு பல்கதிர் இருக்கிற அந்த பைரவ மூர்த்தம் இங்க சொல்றாரு. அதை வச்சுட்டு அவர் கோலகால பைரவனாக நின்று வேளம் உரித்து பண்ணும்போது அம்மை அஞ்சுறா. அதை பார்த்து உமை அஞ்ச கண்டு அவர் வெண்டிரு மணிவாய் விள்ள அவர் சிரிக்கிறார். அப்படி சிரித்து அருள் செய்கிறார் சேரை சென்னரி செல்வனாரே அப்படின்னு இது பெருமானுடைய வீரச்செயலையும் அதற்கு அம்மை அஞ்சிய நிகழ்வையும் இங்க நம்ம பார்க்கலாம். அடுத்ததுல முத்தி, நான்மறை, ஐம்புலன் அடக்கிய அரு தொழிலாளர்க்கு உறுதி பயந்தனை. மூவகை தீ, 4 வேதங்கள், 5 புலன்கள், இந்த 3, 4, 5 வருது. மூவகை தீ என்பது வேத அக்னி என்று மறையோதும் வேத விற்பனர்கள் யாக வேள்வியில் செய்யக்கூடிய அந்த அக்னி வகைகளை சொல்றாங்க. அது ஆகவணியம், கார்காபத்தியம், தக்கின அக்னி என்ற வகைப்படுகின்றன அந்த தீ வகைகள், அந்த அக்னி வகைகள். அப்புறம் நான்மறை ரிக்கு, யஜு, வேதம், ரிக்கு, யஜு, சாமம், அதர்வனம் என்பதாகும். இந்த 4 வேதங்களையும் ஓதுறாங்க. 5 புலன்கள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ன தன்மைகள் எல்லாம் கொண்டு இதையெல்லாம் அடக்கி
4 வேதங்களை ஓதி மூவகை தீகளை வளர்த்து பந்தங்களை எல்லாம் அறுத்த அந்த முனிவர்களுக்கு நீ என்ன பண்ண மேன்மையை கொடுத்தாய் அப்படிங்கிறாரு. இந்த இதுல அந்த இதுலயும் நம்ம 3, 4, 5 என்ற இதை பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர்கள் அந்த மூவர்கள் முனிவர்கள் மூவகை தீ வளர்த்து 4 வேதங்கள் ஓதி 5 புலன்களை அடக்கி அந்த அவ்வாறு அவர்கள் வேதம் இருக்கின்ற அந்த முனிவர்களுக்கு அந்த விற்பன்னர்களுக்கு வேத விற்பன்னர்களுக்கு பெருமான் மேன்மையை கொடுத்தான் என்று பொருளில் வருகிறது. அப்புறம் 7 நம்ம 7ஆம் எண்ணுக்கு வரும்போது 7இல் இன்னரம்பு இசைத்தனை 6இல் அமுதம் பயந்தனை 5இல் விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை ஆல நீழல் அன்றிருந்த அறநெறி 4 கேட்க நன்கு இனிது உரைத்தனை. 7இல் இன்னரம்பு இசைத்தனைங்கிறார். 7 வகையான இசை கருவிகள் நரம்புகளை கொண்டு உண்டாக்கி இசை குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்னும் 7 நரம்புகளை கொண்டு இனிய இசையினை உண்டாக்கினாய். அப்புறம் 6இல் அமுதம் பயந்தனை. உணவு அறுசுவை உணவு இல்லையா, அதுதான் அவர் சொல்றாரு. 6 வகையான சுவைகளை கொண்டு அமுதத்தை நீ பயந்தனை அளித்தாய் நல்கினாய். கைப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு என்னும் 6 சுவை உள்ளதாக உணவினை நல்கினாய். அப்புறம் விரலியர்களிடம் உள்ள கொட்டு என்னும் வாச்சியத்தை அழுத்தமாக ஏந்தினாய் என்று இங்க 7, 6, 5க்கு வந்தாச்சு. அப்புறம் 4 ஆல நீழல் கீழிருந்து அறநெறி யாருக்கு ஓதினாரு? 4. அந்த ஆலமர நிழல் நிழலில் முன்பு ஒரு நாள் இருந்து அறக்கருத்துக்களை சைவ சமய 4வர்களும் கேட்கும்படியாக நீ நல்கினாய். சாதாரணமா நல்கல, அவர்கள் கேட்கும்படியாக நன்கு இனிது உரைத்தனை அப்படிங்கிறார். அந்த 4வர்களும் சனகாதி முனிவர்கள் ஆவார்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்பவர்கள் அவர்கள். இவர்களுக்கு மறை ஓதினாய், இனிது உரைத்தாய், நன்கு உரைத்தாய் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி மூர்த்தத்தை இங்க சொல்றாங்க. ஆக அடுத்த பகுதியில நன்றி இல்லா முன்னீர் சூர்மா கொன்று அங்கு இருவரை எரிந்த ஒருவன் தாதை. நன்றி இல்லாத சூரபன்மன் அவன் என்ன பண்றான்? அவன் பெருமானை முருகப்பெருமானை எதிர்த்து போர் புரிந்தப்ப கடலுக்கு இதுல நிற்கும் பொழுது மாமர உருவெடுத்து நிக்கிறான். அப்ப பெருமான் கிரௌஞ்ச மலையை எரிந்து உடைத்து பிளந்து அவனை அழிக்கிறார். அப்போ இந்த முன்னீர் என்பது இங்க 3 என்ன சொல்லுல வராம அது கடல் நீரை குறிப்பதாக வருகிறது. அப்பேற்பட்ட அவன் சூரபத்மனை மாமர வடிவில் நின்ற போது அவரை கொன்று அந்த பெரிய கிரௌஞ்ச மலை இருவரை என்பது இங்க மீண்டும் பெரிய இரு என்பது பெரிய. அப்ப அங்க பார்த்தோம் இரு களிறு என்று பார்த்தோம்ல, அது பெரிய யானைன்னு பார்த்தோம். அதே மாதிரியேதான் இங்கேயும் இருவரை என்பது பெரிய மலையாகிய கிரௌஞ்ச மலைன்னு குறிக்கிறது. அவனை சூரபத்மனை கொன்ற அந்த முருகப்பெருமானுடைய தந்தையாக விளங்குபவனே ஒருவன் எரிந்த ஒருவன் தாதை அப்படிங்கிறாரு. அடுத்த வரியில இப்ப 2 வந்தாச்சு. 1 ஒரு மிடல் இருவடி வாயினை, திரும்ப 1, 2 தருமம் மூவகை உலகம் உணர கூறுவை. இப்ப ஒரு மிடல் அப்படின்னா மிடல் என்பது இங்க வலிமை மிகுந்தன்னு இருக்கு. வலிமை மிகுந்த இருவடி வாயினைங்கிறது மீண்டும் பெரிய வடிவம் எடுத்த விஸ்வரூபியாக திகழ்கின்ற பெருமான். நீ வலிமை மிகுந்த விஸ்வரூப வடிவினை உடைய பெருமானாக விளங்குகிறாய், அந்த முருகனோட தாதியாகிய நீ அப்படின்னு சொல்லிட்டு தருமம் மூவகை உலகம் உணர கூறுவை. இந்த மூவகை உலகங்களும் உணரும்படியாக அறநெறிகளை நீ உலகுக்கு உரைத்திருக்கிறாய் என்று இங்க சொல்றாரு. விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம் என எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அந்த மூவகை உலகம்னு எடுக்கும்போது அதுக்கு சொல்லிட்டு இப்போ 4வதுக்கு 3 முடிந்ததும் 4 4வகை இலக்கண இலக்கியம் நலத்தக மொழிந்தனை 5 அவனோடு காலனை அடர்த்தனை. இங்க திருப்பி 4, 5 வருது. 4 வகை இலக்கண இலக்கியங்கள் என்ன? எழுத்து, சொல்,
பொருள், செய்யுள் எனும் 4 இலக்கணங்களையும் அவற்றை உடைய இலக்கியங்களையும் நீ கூறினாய், எடுத்துரைத்தாய். 5 வகை அம்புகளை உடைய மன்மதனோடு யமனையும் தண்டித்தாய். அதாவது 5 வகை மலர் அம்புகளை உடைய அந்த மன்மதனானவன் அவன் பெருமானை தொந்தரவு செஞ்சப்போ, அவருடைய தியானத்தை இது பண்ணப்போ, கலைக்க வந்தப்போது அவர் நெற்றிக்கண்ணை திறந்து அவரை எரிக்கிறாரு. அது அந்த செய்தியை சொல்லிட்டு யமனையும் தண்டித்தனைங்கிறார். அதோட மார்க்கண்டேயருக்கு முக்தி கொடுக்கும் பொருட்டு, மார்க்கண்டேயரை காக்கும் பொருட்டு யமனை காலால எட்டி உதைக்கிறாரு. அந்த நிகழ்வையும் இங்க கூறி பெருமான் மன்மதனோடு யமனையும் தண்டித்தனை, காலகாலனை கம்பன் எம்மானை, அவர்களெல்லாம் தண்டிக்கதான் செய்யறாரு, அழிக்கல. ஏன்னா மன்மதனுக்கு திருப்பியும் இது கொடுத்து அவனுடைய மனைவி கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அந்த இது சொல்றாரு. யமனுக்கும் அதுக்கப்புறம் அவனுடைய தொழிலை செய்யணுங்கிறதுனால அவரை பாதுகாத்துக்கு அவருக்கு தண்டிச்சுதான் அனுப்புறாரு அப்படின்னு ஒரு மார்க்கண்டேயனை காப்பாத்தி அவரு செய்யறாரு. சிவனடியார்கள் பக்கத்துல போகக்கூடாதுங்கிற அந்த இதுல அவரை அனுப்பி வைக்கிறாரு. அதுதான் இங்க பார்க்கணும் நம்ம. திரும்ப 6 அறுவகை சமயமும் நெறிமையில் வகுத்தனை. 7க்கு ஏழின் ஓசை இராவணன் பாட தாழ்வாய் கேட்டவன் தலையழி பொருந்தினை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அறுவகை சமயம் என்னலாம்: சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், காணாபத்தியம், கௌமாரம் எனும் 6 வகை சமயங்களையும் நீ முறைப்படி உருவாக்கினாய். அப்புறம் ஏழின் ஓசை ராவணன் பாட, ஏழிசையில் உருவாக்கிய பாடலை ராவணன் துன்பத்துடன் பாடுறான். அதனை கேட்டு அவனுக்கு அருள் வழங்கினாய். இதுல என்ன புராணம் நமக்கு நினைவுக்கு வரணும்னா, கைலை மலையை பெருமான் மீது உள்ள அதீத பக்தியினால தன்னோட இடத்துக்கே அவரை கூட்டிட்டு போயிடணும்னு கைலை மலையை பெயர்த்தெடுக்க ராவணன் முனைந்த பொழுது பெருமான் தன்னுடைய திருவடியை திருப்பாதத்தின் பெரு விரலால் அமிழ்த்தவும் அவன் இலங்கை வேந்தன் அவனை அடர்த்ததுக்காக அப்படி பண்றாரு. பண்ணும்போது அவனுடைய 20 தோள்களும் நெறிபட 10 தலைகளும் நொறுங்கிட அவன் துன்புறுகிறான். அந்த துன்புற்ற ராவணன் அவன் ஏழிசையால பாடுறான். எதை வச்சு பாடுறான்? தன்னுடைய நரம்புகளையே அவன் யாழாக்கி ஏழிசையில் பாடுகிறான். அந்த பாடலுக்கு பெருமான் உருகிறான். பெருமான் மனமிறங்கி அவனுக்கு அருள் பாலிக்கிறான். அதுதான் இங்க சொல்றாரு, தாழ்வாய் கேட்டவர் தலையழி பொருந்தினை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 6க்கு வர. ஆரிய சிந்தையாகி நீ ஐங்கடி தேருள், அதை கேட்கும்போது ஆரிய சிந்தையாகி உன்னுடைய இதை தணிந்து நீ அவனை காப்பாற்றின, அவனுக்கு அருள் பாலித்த அப்படின்னு அடர்த்தது மட்டும்தான் நம்ம இங்க சொல்றாரு. எல்லா தவறு செய்பவர்களுக்கும் பெருமான் ஒரு வினையை அனுபவிக்க செய்துட்டு அதை போதிப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கா இருக்கணும். அதுதான். அப்புறம் ஐங்கதி தேரோடு திசை செலவிடுத்தோம். அந்த தனிந்த சிந்தை கொண்டு அவனை இது பண்ணதுக்கு அப்புறம் ஐங்கதி என்பது இங்க என்ன சொல்றதுன்னா, குதிரைகளின் ஓட்டத்தின் வகையா இருக்கு. ஐங்கதி தேர் திசை செலவிடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லும்போது யாரு செலுத்துறா? நாற்றோள் நலனே. அதாவது இது நாற்றோள் என்பது இங்க பிரம்மனை குறிக்குது. பிரம்மன் 4 முகம் மட்டும் அல்லாம 4 தோல். அவன் முகம் 4 தோள்களும் 4 தான். அவனை நலன் என்பது இங்க வலிமை. பிரம்மன் வலிமையோட அந்த குதிரைகளை ஐங்கதியில் தேர செலுத்துற அளவுக்கு அவன் செலுத்துறபடியா நீ செய்யற. அப்போ அந்த நேரத்துல நந்தி பிங்கிரிடி என்று ஏற்ற பூதம் 3உடன் பாட இருகண் முந்தை ஒரு கணம் கொட்ட மட்டுவிரி அலங்கள் மலை மகள் காண நட்டம் ஆடிய நம்ப. நந்தி கணத்தினை சார்ந்த பிங்கிரிடி, அந்த ஏற்ற பூதங்களாகிய தண்டி, குண்டோதரன் இவங்க எல்லாரும் பாட மொந்தை எனும் வாட்சியம் கொண்டு 2 புறங்களிலும் கொட்ட அவை முழங்க ஒப்பற்ற கணங்கள் இதெல்லாம் செய்யறாங்க. செய்யும் போது அவங்க எல்லாம் பாடுறாங்க. அப்ப நீ என்ன பண்ற? தேனோடு மலரும் பூக்களால் ஆன மாலையை அணிஞ்சிட்டு இருக்கிற உமையம்மை காணும்படி நீ நடம் புரிந்தாய் அப்படிங்கிற. இதெல்லாம் செய்யும் போது பெருமான் மலைமகள் சூடியிருக்கிற மலர்ல தேன் சொட்டுது. அந்த மாதிரி மலர் அணிந்திருக்கிற மலைமகள் அவ காணும்படியா நீ நட்டம் ஆடுகிறாய், நடனம் புரிந்தாய் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு செஞ்சுட்டு
பெருமானை போற்றிட்டு கடைசியில சொல்றாரு, அதனால் சிறியேன் சொன்ன அறிவின் வாசகம் வரிதென கொள்ளாய் ஆகல் வேண்டும். வெறிகமழ் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்து கீதம் பாடிய அண்ணல் பாதம் சென்னியில் பரவுவன் பணிந்தே. ஆகையால் சிவபெருமானே, நான் இவ்வளவு நீ இவ்வளவு பெருமையும் அருஞ்செயல்கள் புரிந்து நீ எல்லாம் பராக்கிரமத்தோட நல்லா இருக்கிற எல்லாம் இருக்க. ஆனா அதனால யான் கூறிய இந்த அறியாமையுடைய சொற்கள் பயனற்றவை என்று என்னை ஒதுக்காது நீ இருத்தல் வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு நக்கீரர். அப்போ சொல்லும்போது, மனம் வீசும் கொன்றை மலருடன் நிலவினை சூடிய பெருமானே அப்படிங்கிறார். வெறிகமழ் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்துட்டு அவர் என்ன பண்றாரு, கீதம் பாடிய அண்ணல். அவரே பாடிக்கிறார், பெருமான் தானே பாடுறார், கீதம் பாடிய அண்ணல். இது அவருடைய பாதம் செந்நீர் பரவுவன் பணிந்தேன்னு முடிக்கும் போது, அவ்வாறு கீதம் பாடிய அண்ணல் என்பது எதை சொல்றதுன்னா, நம்ம பெருமான் ஊழி இறுதி காலத்துல வீணை வாசித்திருப்பான் என்பதை நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம அதையும் பார்க்கிறோம். திருமுறைகள்ல நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அப்போ முதலே நம்ம ஒரு கருத்துல பார்த்தோம், பெருமான் திரும்ப தோற்றுவிக்கிறதுக்காக அவன் இசை வீணை இசைப்பான், பாடல் பாடுவான் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நமக்கு இருக்கு அந்த இதுல. அப்ப அதை திருநாவுக்கரசர் மொழியில நம்ம பார்த்தோம்னா, 4ஆம் திருமுறையில 112வது பதிகத்துல 7வது பாடல்ல அப்பர் பெருமான் சொல்றாரு, பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரம்மனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின்று எம் இறை நல் வீணை வாசிக்குமே அப்படிங்கிறார். இதுல அழகா அப்படியே புரியுது நமக்கு என்ன நடக்க போகுது. ஊழி காலத்துல கடல்கள் பொங்கி உலகங்கள் அனைத்தையும் மூடி அந்த நேரத்துல ஊழி இறுதி காலத்துல பிரம்மன் வாழும் சத்திய லோகமும் அழிஞ்சிருது, அதுவும் கடல்ல மூழ்கிருது. அப்போ பிரம்மனும் அழியிறான். அப்போ அவனுடைய இறந்த உடலையும் கடல் வண்ணனாகிய திருமாலுடைய உடலையும் தானே சுமந்து கொண்டு கங்காள வேடத்துல சிவபெருமான் காட்சி கொடுப்பான். ஏற்கனவே சிந்திச்சது இன்னொரு திருமுறையை வச்சு நம்ம பார்த்தோம். அந்த நேரத்துல உயிர்கள் என்ன பண்ணுது, தங்களுடைய வினை தொகுதிகளை எல்லாம் கழிச்சுக்கணும்ல, அந்த ஊழியோட முடிஞ்சா முடியாது. அப்போ அவங்களை திருப்பியும் அவங்கள பிறக்க வைக்கணும். அவங்களுக்காக தனுபுவன போக கரணங்கள் எல்லாத்தையும் படைக்கணும். அதனால என்ன செய்யறான், அந்த ஒடுங்கிய உலகினை மீண்டும் தோற்றுவிக்கும்படி சிவபெருமான் வீணை வாசித்தவாறு இருப்பார். நல் வீணை எம் இறை நல்வீணை வாசிக்குமே அப்படிங்கிறாரு அப்பர் பெருமான். அதுதான் இங்க திருநாவுக்கரசர் அருள்மொழியை நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும். இவ்வாறு கீதம் பாடுற அந்த அண்ணலுடைய பாதத்தை நாம செந்நீர் மேல வச்சு பணிந்து பரவ வேண்டும் என்று பரவுவன் பணிந்தேன்னு நக்கீரரே அவர்கிட்ட சொல்றாரு. நான் பாதம் செந்நீர் பரவுவன் பணிந்தே அப்படின்னு சொல்லிடுறாரு. நாமும் இதை மாதிரிதான் பண்ணணும். இப்படி நூலை நிறைவு செஞ்ச நக்கீரர் அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு வெண்பா வைக்கிறார். அதுல பணிந்தேன் நின் பாதம் பரமேட்டி பால் நீர் அணிந்து ஆலவாயில் அமர்ந்தாய் தனிந்து என் மேல் மெய்யறிவு தீர பணித்தருளு வேதியனே ஐயுறவு ஒன்று இன்றி அமர்ந்து. பரமேட்டி பெரும்பொருள், அவனை விட்டா அதுக்கு மேல யாருமே இல்லை. பரமேட்டி நீயே பெரும்பொருளையே, உன்னுடைய பாதங்களை நான் பணிகிறேன். பால் போன்ற வெந்நீரை அணிந்துட்டு நீ எங்க இருக்கிற, திரு ஆலவாயில் அமர்ந்திருக்கிறாய். அப்போ உன்னுடைய நெற்றிக்கண் நீ கோபம் தணிந்து என் மேல் நெற்றிக்கண் பார்வை, உன்னுடைய நெற்றிக்கல் பார்வையினால என்னுடைய உடல் எரியுது, பட்டதுனால என்னுடைய உடலில் உண்டாகிய மெய் எரிவு உடல் எரிச்சல் தீர பணித்தருள்வாய் வேதியனே சந்தேகம் ஏதுமின்றி அமர்ந்தருள்க என்று பெருமானிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சு இந்த வெண்பாவோட நிறைவு செய்கிறார் நக்கீர தேவநாயனார். நாமும் இந்த திருவள்ளுக்கூற்றிக்கு பொருள் உணர்ந்து படிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அருமையா உணர்ந்து பெருமான முழுமையா உணர முடிகிறது. அவ்வாறு உணர்வதற்கு வாய்ப்பு அளித்ததற்காக நான் இந்த திரு ஐயாரப்பன் அர்ப்பணி மன்றத்துக்கும் சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரன் அமைப்பிற்கும் ஆராய்ச்சி மன்றத்திற்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இதுகார பொறுமையுடன் கேட்ட அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
சிவ சிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. அருமையான துறையுரை. சித்திரக்கவி என்று அழைக்கப்படும் எழுக்குன்றிருக்கையை திருஞான சம்பந்தர் பாடியதுதான் தெரியும். இன்று உங்கள் பொழிவின் மூலம் நக்கீர தேவநாயனார் சித்திரக்கவி திறன் நன்கு விளங்கியது. அம்மா அவர்களுக்கும் இருந்து கேட்ட இணைய நண்பர்கள் யாவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வான நக்கீர தேவ நாயனார் பெருந்தேவ வாணி நிகழ்வை காண சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.